மற்றவர்களுக்கு ஒரு நியாயமா? மற்றவர்களுக்கு ஒரு நியாயமா? வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, விஸ்வகர்ம குலத்தை வஞ்சிக்காதே, விஸ்வகர்ம குலத்தை வஞ்சிக்காதே. தூக்கிலிட தூக்கிலிட, கொலையாளிகளை தூக்கிலிட, கொலையாளிகளை தூக்கிலிட. அனைத்து விஸ்வகர்மா சமூக சங்கங்கள் மக்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துகிறோம். எதற்குனா, கடந்த மே மாதம் 28ஆம் தேதி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் புலிவலம் கிராமத்திலே பள்ளி மாணவி ஜனனி படுகொலை செய்யப்பட்டோம். இந்த சம்பவம் விஸ்வகர்மா சமூக மக்கள் தமிழ்நாட்டில் 85 லட்சம் பேர்த்தையும் கொந்தளிக்க வச்சிருக்குது. இன்றைய கால சூழ்நிலையிலே தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு இன்று கேள்விக்குறியாகி கொண்டிருக்கின்றது. ஏன்னா போதை பழக்க வழக்கத்தால இன்று இளைஞர்கள் போதை என்ற சீரழிவினால காதல் என்ற ஒரு கொடூரமான விஷயத்தை வைத்து தூக்கிலிட தூக்கிலிட, கையவர்களை தூக்கிலிட தூக்கிலிட தூக்கிலிட, கையவர்களை தூக்கிலிட கையவர்களை தூக்கிலிட. வீர கம்மாளச்சி ஜனனி, வீர வணக்கம் வீர வணக்கம், வீர கம்மாளச்சிக்கு வீர வணக்கம், வீர வணக்கம் வீர வணக்கம், வீர கம்மாளச்சிக்கு வீர வணக்கம், வீர கம்மாளச்சிக்கு வீர வணக்கம், வீர வணக்கம் வீர வணக்கம், வீர கம்மாளச்சிக்கு வீர வணக்கம். தூக்கிலிட தூக்கிலிட, கையவர்களை தூக்கிலிட. நீதித்துறையை நீதித்துறையை வழக்கை முடித்து தூக்கிலிட. வேண்டாம் வேண்டாம் நீதி வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் நீதி வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் நீதி வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் நீதி வேண்டாம், வேண்டாம் வேண்டாம். தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடு, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடு. ஒழிக்கடு ஒழிக்கடு, போதைகளை ஒழிக்கடு, ஒழிக்கடு ஒழிக்கடு, போதைகளை ஒழிக்கடு. நேர்ந்த அனுமை, நேர்ந்த கொடுமை தமிழகத்திலே இனி ஒருபோதும் நடக்க அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். இனி இந்த போன்ற சம்பவத்தை அனுமதிக்க மாட்டோம். பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடு, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடு. காவல்துறையே 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 காவல்துறையே, குற்றவாளிகளை தூக்கிலிட தூக்கிலிட. நீதித்துறையே 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 நீதித்துறையே, குற்றவாளிகளை தூக்கிலிட, குற்றவாளிகளை தூக்கிலிட. ஜனனி போன்ற பெண்களுக்கு இது போன்ற கொடுமைகளை அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். கம்மாள பெண்களுக்கு இது போன்ற கொடுமைகளை அனுமதிக்க மாட்டோம். ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம், கம்மாள அனைவரும் ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம், கம்மாள அனைவரும் ஒன்றுபடுவோம். வேண்டாம் வேண்டாம் நீதி வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் நீதி வேண்டாம், வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். தூக்கிட தூக்கிட. ஓட்டை மட்டும் கேட்கின்ற அரசியல் கட்சிகள் இதை ஏன் கண்டிக்கவில்லை? ஏன் கேட்கல? யார் கண்ணுக்கு தெரியலையா? சிறுபான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய
விஸ்வகர்மா சமுதாயத்தினுடைய ஒரு பெண் குழந்தை பாதிப்படைந்தால் அதுக்காக ஏன் தமிழக அரசு கொடுக்கல? இன்னைக்கு ஒரு படுகொலை லாக்அப்ல நடந்தது, அதுக்காக எத்தனை பேர் குரல் கொடுக்குறாங்க, எத்தனை அரசியல் கட்சி கொடுக்குறாங்க. அப்ப விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு ஒரு நீதி, மற்ற சமுதாயத்துக்கு ஒரு நீதியா? இதை நாங்க ரொம்ப வன்மையா கண்டிக்கிறோம். பொதுவா கொலை செய்யப்பட்ட கொலையாளிக்கு உச்சபட்ச தண்டனையாக உடனடியாகவே தூக்கு தண்டனை கொடுக்கணும். ஏன்னா சமீபத்தில் கூட ஒரு பெண் கற்பழிப்பு கொலையில 3 மாசத்துல தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல, இது அதிகமா எடுக்க